உனக்கு ஆதார் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆதார் தான். ஆதார், நீ எல்லாத்துலயும் ஆதாரை இணைக்கணும். ஆதார் ஆதார் ஆதார். ஒரு வருஷம் 2 வருஷம் ஓட்டினாங்க. அப்ப அங்க உள்ள வந்தவன்ட்ட ஆதார் கேட்காம எங்கேயும் உதார் விட்டுக்கிட்டு இருந்த. என்ன பண்ணிட்டு இருந்த? உள்ள வந்தான்ல, அவன்கிட்ட வாங்காம என்ன பண்ண? எங்கே போனது ஆதார்? எங்கே போனது உன்னுடைய பாதுகாப்பு பணி? என்ன செய்தது உன்னுடைய உளவு படை? சொல்லு. அவன் தான் சொல்றான்டா அந்த காஷ்மீர் ஆளுநர். நான் அப்படியே ராணுவ விமானத்தில் விண்ணூர்தியில இறக்கி போய் நம்ம வீரர்களை இங்க இறக்கி விட்டுருவோம்னு நான் சொன்னதை இவருக்கு கேட்கவில்லை என்கிற. பேருந்தில் ஏற்றி விட்ட, அவ அடிச்சு மோதி கொண்டு போயிட்டான். 40 பேர் உடலை, உயிரற்ற உடலை அடுக்கி தேர்தலில் வாக்கு பறிக்கிறதுக்கு அந்த நேரம் இலங்கையில் ஒரு தாக்குதல் நடக்குது. புல்வாமாவில் இந்த தாக்குதலை காட்டி இது போல தாக்குதல் தொடராமல் இருக்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். எப்படி எப்படி இருக்கு பாருங்க. அப்ப ஒரு போர் அறிவிக்கிறது, கொல்லும்போது விட்டுறது. அப்புறம் ஒரு போர், அது ஒரு அக்கப்போர். இங்க இருந்து போய் யாரும் இல்லாத பொட்டல்ல குண்டை போட்டு திருப்பி வந்துடுறது. நடந்ததா இல்லையா? சிரிக்காத. பொய் சொல்லிட்டு இருக்கேன்னா? பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன் நீ பைத்தியக்கார. திருப்பி பயங்கரவாத ஒழியுது. பகல்காம்ல ஒரு சுற்றுலா தலம், ஒரு நாளைக்கு 30,000 பேர் கூடி கலைகிறான். தெரியுது. அங்கே காவல் நிலையம் இல்லை, அங்கே பாதுகாப்பு ராணுவ வீரர்கள் இல்லை. ஏன் இல்ல? ஏற்கனவே பிரச்சனைக்குரிய பகுதி காஷ்மீர். உலகத்துக்கே தெரியுது, உனக்கு தெரியுது. அப்ப அங்க என்ன பண்ணிருக்கணும்? மற்ற இடங்களை விட கூடுதலாக பாதுகாப்பை நீ வலுப்படுத்திருக்கணும். ஏன் செய்யல? ஒரு விண்ணுறுதியில பயணிக்க வேண்டியாங்கள, நுழையும் போது ஆதார் காட்டுங்கிற காட்டுறோம். உள்ள போகும்போது முன்னாடி திரும்ப, பின்னாடி திரும்ப, இதை கலட்டு, பெல்ட்டை கலட்டு, சாக்ஸை கலட்டு, அதை கலட்டு, இதுக்குள்ள அதை வச்சிருக்கியா, இதை வச்சிருக்கியா? ஏய், நீ என்ன நீ பாதுகாக்கிற? இந்த ஐயப்பமாரு இந்த விரதம் இருந்து 40 நாள் விரதம் இருந்து அந்த இருமுடியை தூக்கிட்டு போறான். என்ன கொண்டு வரா? தேங்காய் நெய்யும் தானடா. உனக்கு தெரியாதாது? அதான் சோதிக்கிறீல்ல, அதை வெளியில வரும்போது தேங்காயும் நெய்யும் தானே இருக்கு. அதை எதுக்கு தடுக்கிற நீ? எதுக்கு தடுக்கிற நீ? எதுக்கு தடுக்க? இதை தடுக்கிற. அவன் டெல்லியில வந்து குண்டு வச்சு காரில் வெடிக்கிறான், வேடிக்கை விட்டுருக்கான். உன்னை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் சொல்லு. நீ யோசிச்சு பாரு, எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு மட்டும் பாரு. நான் திரும்ப தர சொல்றேன் பாரு, இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட நம்ம வசமா சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை நீ புரிஞ்சுக்கிறேன். பூராமே அரைமெண்டல். இந்த முழு மெண்டல் வந்து பிரச்சனை கிடையாது. அது என்ன செய்யும் பாரு, நல்லா முழு பைத்தியமா இருக்கணும் பாரு. அப்படியே இந்த காதலன் படத்துல தம்பி பரத்து திரும்ப பாரு, அப்படியே அது வாடுக்கு சொரிஞ்சுக்கிட்டு தெரியும். அது அதை தம்பி இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த அறப்பைத்தியம் இருக்கு பத்தி, அறப்பைத்தியம் அது அடுத்தவங்களை போய் கடிச்சு வைக்கும், கிள்ளி வைக்கும். இது அறப்பைத்தியம் பூரா அறப்பைத்தியம். ஏன் இதை வச்சிருக்கேன்னா, சும்மா கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல, அவன் சொன்னதை காட்டணும்ல. அதுக்கு இது துண்டு சீட்டு இல்லை, உண்மை சீட்டு. ஏன்னா அவராக ஏதோ சொல்றாருங்க, ஐயோ நீ கொடுத்ததை அந்த எடுத்துருந்தீங்கய்யா. அந்த பகல்காம்ல தாக்குதல் நடக்குது. ஒரு கேள்வி தானே, எங்களை பயணிக்கும் போது இவ்வளவு சோதிக்கிற நீ, அவன் எல்லையை தாண்டி உள்ள பயங்கரவாதி வந்தான்ல, பார்டருக்குள் நுழைஞ்சு, அவன்கிட்டயே நீ ஆதார் கேட்கல, அவனையா நீ சோதிக்கல? 200 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கான். என்ன பண்ணிட்டு இருந்த? வந்து மக்களை சுட்டு கொண்டு அவன் படம் எடுத்து அப்படி தன்படம் செல்ஃபிலாம் எடுத்து பேசி பேட்டி கொடுத்து போயிட்டு விட்டா ஹாய் அப்படின்னு போறான். அதுவரை நீ என்ன பண்ண? டம்னு சத்தம் போட உடனே குவிஞ்சிருக்க வேணாமா வீரர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் வரல. அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற வரை விட்டு விட்டு ஆபரேஷன் சிந்தூர் 10 நாள் கழிச்சு அந்த போர் தொடுத்து கொண்டாடுறான். போர் நடந்ததா, என்ன நடந்தது எதுவுமே தெரியாது. அப்ப நம்ம முடிக்கிறோம்ல, எதுக்குடா சாரு எஸ்ஐஆர் போட்டு என்னடா ஓட்டு? யாரா எவனோ ஒரு பரதேசி போலி வாக்கு 4 இடத்துல போட்டதுக்கு நம்ம வழியாகி திறன் பாரு. அது புரியுதா உனக்கு? இதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப கார்ல குண்டு பிடிச்சவன் யாரு? பயங்கரவாதம் ஒளிவிட்டீர்களே பெருமக்களே, ஒளியலையே. அப்ப தோற்று விட்டீர்கள். ஒரு பொது மன்னிப்பு வருந்துறேன், தவறு நடந்துருச்சு சொல்லுவீர்களா? அதை விடு, இதை விடுறா. டே இது ரொம்ப வச்சரி விடுப்பா, அது பழைய படம் விட்டுருவோம்.
அப்புறம் அதுக்கப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டின்னு கொண்டாந்தாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த பாரு, சரக்கு மற்றும் சேவை வரியை விதிச்சு நாட்டு மக்களை வரி சுமையை சுமத்தி வாழவே முடியாது என்கிற நிலைக்கு தள்ளிட்டான். நான் ஒருத்தன் தான் சொன்னேன், இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி போடுற வரைக்கும் கடையில் வியாபாரம். ஜிஎஸ்டி போட்ட உடனே காலையில் கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். என்ன கடையே வியாபாரம். ஏன்னு கேட்டா, இதைத்தான் நம்முடைய தாத்தா நமக்கு என்ன சொல்றாரு, இது அடாவடி பொருளாதாரம்ங்கிறார். ஜேசி குமரப்பா, காந்தியினுடைய தனி செயலாளர் இருந்த தாத்தா. அடாவடி பொருளாதாரம்னா என்னன்னு, அதாவது இந்த பாருங்க, நான் ஒரு 100 ஏக்கர்ல கரும்புன்னேன், 10 ஏக்கர்ல வாங்கினேன். அதை நல்லா தண்ணி போட்டு ஓர வச்சு தோகை கிழிச்சு மண் அணைச்சு வளர்த்து பறிஞ்சிருதுனே, கரும்பு நல்லா பறிஞ்சிருதுனே, வாழை தாரி விட்டுருதுனே. காலையில ஆளுங்களை கூட்டிட்டு வந்து வெட்டிட்டு போகலாம்னு வரும்போதுனே ராத்திரியில குரங்கு யானையும் மொத்த கரும்பையும் வாழையும் சாப்பிட்டு போயிருதுனே. இது உழைச்சதா, வாழைக்கண்டை நட்டதா, தண்ணி பாய்ச்சினதா? ஆனால் உழைப்பு என்னது, பயனை யானையும் குரங்கும் அனுபவிச்சு. அதான்டா ஜிஎஸ்டி. கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, வரி என்கிற பேரில் மொத்த லாபத்தை எடுத்துட்டு போவானா? இதத்தான் அடாவடி பொருளாதாரம் விளங்குதுன்னு நினைக்கிறேன். குரங்கு யானை செய்யற வேலையை இந்த சார் ஐட்டக்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. இப்ப இந்த சரக்கு மற்றும் சேவை வரியில் 2 முறை நாட்டின் நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிக்க அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் 200 பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க. எப்போலாம் வடமாநிலங்களில் தேர்தல் வருகிறதோ அப்பெல்லாம் சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்படும். ஏன் குறைக்கிறீர்கள்? மக்களுக்கு வரி சுமையாக இருக்கிறது. அப்ப மக்களுக்கு சுமையாக இருக்கிற வரியை விதிக்கிற நீ ஆட்சியாளன் தானா? நீ உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சியாளன் தானா? குடிகளை வருத்தி வாட்டி வரியை பறிக்கிற ஒரு கொடும் வரியை விதிக்கிற நீ எப்படி ஆட்சியாளர்? இப்படிப்பட்ட ஆட்கள் வருவார்கள் என்று 2000ற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்று வர்றாங்க. இதுக்கு என்ன பொருள்? வேல் வச்சுக்கிட்டு அரசாட்சி செய்கிற மன்னன் குடிகளின் நிலைமை தெரியாம வரியை விதிச்சு கடும் சுமையை, பெரும் பாரத்தை, பெரும் கஷ்டத்தை வரியாக விதிச்சு, குடிகளின் நிலைமை தெரியாம வரியை விதிச்சு வசூலிக்கிற முறை இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது? ராத்திரியில முகமுடிய போட்டுக்கிட்டு குறுக்க கம்ப வச்சுக்கிட்டு என்ன வச்சிருக்க எடு அப்படின்னு பறிக்கிற திருட்டுப்பய செயல் இருக்குல்ல, அதுவும் அந்த மன்னனுடைய செயலும் 2 ஒண்ணுதாங்கிறவள. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு என்று பாடியது இந்த எஸ்ஐஆர்களுக்கு தான், இந்த சார்களுக்கு தான்.